தற்போது கர்நாடக மாநில அதிமுக அம்மானியின் பொறுப்பாளர் திரு புகழேந்தி செய்தியாளர்கள் இது போன்ற நயவஞ்சக பணிகளிலே செயல்களிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ப இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இது ஒரு மாபெரும் இயக்கம். பல ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்ட இயக்கம், ஒன்றிய கழக செயலாளர்களை கொண்ட இயக்கம், மாவட்ட கழக செயலாளர்களை கொண்ட இயக்கம். இப்படிப்பட்ட இயக்கத்தில் யாரோ ஒரு 40-50 பேர் இந்த ரயிலில் போற பேசஞ்சர் மாதிரி ஒரு தலைமை கழகத்தில் உட்கார்ந்து ஒரு முடிவு செய்தேன் என்பது செல்லுபடி ஆகாது, செல்லாது. தாய் உறவு, குட்டி பகை என்று சொல்லுவார்கள். ஆகவே சின்னம்மா வேண்டும், இவர் வேண்டாம் என்பதெல்லாம் இவர்கள் திட்டமிட்ட நாடகம். ஆகவே ஒரு காலகட்டத்திலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தம்பி வா தலைமை ஏற்கவா என்று நாவலரை அழைத்தார்கள். அதை எண்ணி பார்க்கிறேன். அதற்கு பின்னாலே இந்த ஆட்சி நிலைக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த பொழுது வேறு வழியில்லை என்று சொல்லி சின்னம்மா அவருடைய செயல்பாட்டால் மிக வேகமாக எடுத்த முடிவுகளால் ரிசார்ட்டிலே தங்க வைக்கப்பட்டு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்ததால் ஆட்சி தப்பியது. அதை செயல்படுத்தியது இதே துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அவர்கள் போட்ட பிச்சையிலே தான் ஆட்சி கட்டிலில் என்ற தினம் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். தம்பி வா என்று அழைத்து தோள்களிலே கையை போட்டு இந்த ஆட்சியை நன்றாக நடத்தி செல்ல வேண்டும், அம்மா விட்டு சென்ற ஆட்சி என்று ஆசீர்வதித்து சிறைக்கு சென்ற அந்த தாய்க்கு செய்கின்ற துரோகம் தான் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி நாற்காலி பதவிக்காக செய்கின்ற துரோகம். இதை நாட்டு மக்கள் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவங்க இன்னைக்கு இப்படி அறிவிச்சுட்டு நாளைக்கு பன்னீர்செல்வத்தோட ஒரு கால் இவங்க இணைப்புன்னு போனா ஊழல் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு பன்னீர்செல்வம். அது சரியா போயிடுமா? இந்த ஊழல் ஆட்சி உத்தமர்கள் ஆட்சியாக மாறிவிடுமா? அல்லது அம்மா சாவியிலே மர்மம் என்று சொன்ன பன்னீர்செல்வம் இவர்களோடு சேர்ந்தால் சாவின் மர்மம் சரியாகி விடுமா? ஒதுக்கி வைக்கிறேன் என்று கோரிக்கை வைத்தவர்கள் எல்லாம் முக்காடு போட்டு முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்களா? தெரியாமல் கேட்கிறேன். இது அரசியல். அவர்கள் கண்களை அவர்களே குத்தி கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தலைகளிலே அவர்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டார்கள். ஆகவே இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருமையானால் அதற்கு தினகரனோ சசிகலா என்பவரோ பொறுப்பாக மாட்டார்கள், நாங்களோ பொறுப்பாக மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதர் மிக கேவலமான தவறான முடிவை எடுத்து விட்டார் என்பதுதான். அது சட்ட ரீதியாக செல்லாது. அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பதில் சொல்வார்கள். எடப்பாடி தரப்புல சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே நீங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு ஒரு சில அமைச்சர்கள் அழைச்சிருந்தீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சராக இல்லை, இப்போ அனைத்து அமைச்சர்களும் அங்கே இருந்து எடுத்த முடிவு என்றது முடிவாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய கட்சியில் அமைச்சர்கள் ஆத்தரைஸ் கிடையாது. இன்னைக்கு ஒரு மந்திரி இருப்பாங்க, அம்மா நினைச்சா எந்திரின்னுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆகவே இங்கே நிரந்தரமானவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள். த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோ டு ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ். அடுத்ததாக இருப்பவர்கள் இங்கே இருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள். அதற்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் இங்கே மாவட்ட கழக செயலாளர், சக்தி வாய்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள். இவர்கள் தான் சேர்ந்து முடிவு பண்ணுமே தவிர அங்கே அமைச்சர்களுக்கு எந்தவித பெரிய அதிகாரமும் அங்கே கொடிகட்டி பறக்கவில்லை. இதெல்லாம் யாரையோ டெல்லியிலே அவரை துதிப்பாடுவதற்கும் வெஞ்சாமரம் வீசுவதற்கும் டெல்லியிலே இருக்கின்ற முதலாளிக்கு இன்றைய தினம் எடுத்து போய் இந்த முடிவை காலடியிலே சமர்ப்பிப்பதற்கும் இந்த கொத்தடிமை வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாடறியும். திரைமறைவிலே எனக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. திரைமறைவிலே பன்னீர்செல்வம் என்கிற மனிதர் இவர்களோடு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது போக போக நாளை ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு முதலாளி டெல்லியில் தானே இருக்காரு, இவருக்கு முதலாளி டெல்லியில் தானே இருக்காரு. எங்களுக்கு முதலாளி அங்கே இல்லை. எங்களுக்கு முதலாளி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்னம்மா, டிடிவி தினகரன்.